நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களே இல்லை, சீபா ஆதித்தன் அவர்களுடையது அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த கட்சி யாருடையது? இந்த குழப்பத்திற்கான பதிலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது மைனிங் ஹிஸ்டோ சீரிஸ் பார்ட் 6. உங்களுக்கு தமிழ் தேசியத்தை பிடிக்கும் அப்படின்னா தமிழ் தேசியத்தை பற்றி இன்னும் ஆழமாக அதிகமாக தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களால் 2010 மே 18 தொடங்கப்பட்டுச்சு. அதாவது இலங்கையில் இனப்படுகொலை நடந்த அதே நாளில் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் சீபா ஆதித்தனார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1950, 60 காலகட்டத்திலே தமிழ் தேசிய சிந்தனையை மக்களிடையே விதைச்சாரு. அந்த காலத்தில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அப்போ தேசியம் அப்படின்னா இந்திய தேசியம் மட்டும்தான். அதுல தமிழ் தேசியத்தை பத்தி பேசணும் அப்படின்னா பல ஆபத்துகள் இருக்கு. ஆனா அதை பத்தி கண்டுக்காம ஒரு தில்லா தமிழ் தேசியத்தை பத்தி பேசின ஆட்கள்ல சீபா ஆதித்தனாரும் ஒருத்தர். தமிழ் தேசிய சிந்தனையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்ததுல சீபா ஆதித்தனாருக்கு பெரும் பங்கு இருக்கு. தமிழர் நாளிதழ் அப்படி நாளிதழ் மூலியமா தமிழ் தேசிய சிந்தனையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாரு. பெரியார் அவர்கள் சுயமரியாதை சிந்தனை அப்படின்னு தோற்று வச்சாரு. அந்த சிந்தனை மூலயமா தான் இப்போ திமுக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்காக திமுகவை பெரியார் தான் தோற்று வச்சார் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. தமிழ் தேசிய சிந்தனைக்கு விதை போட்டது சீபா ஆதித்தன் அவர்கள். அதை தண்ணி ஊற்றி மரமாக்கி இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள். தமிழ் தேசிய சிந்தனை சீபா ஆதித்தன் அவரோட இருந்தாலும் அதற்காக ஒரு கட்சி தொடங்கினாலும் அந்த கட்சியை முழுவதுமாக நடத்தாம அதை பாதியிலே விட்டுட்டு திமுகவில் போய் இணைஞ்சாரு சீபா ஆதித்தனார் அவர்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிந்தனை சீபா ஆதித்தனார் அவர்களுடையது, அதற்கு அரசியல் வடிவம் கொடுத்தது சீமான் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்மளே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.